நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன வசனம் அப்படின்னா, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். புதிய நாளை காண்பதற்கு கிருபை செஞ்சிருக்கிறாரு. நம்மளுடைய போக்கை வரத்தையும் தேவன் நம்மளுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறாரு. நல்ல உணவு கொடுத்து போசிக்கிறாரு. கர்த்தர் நம்மைய நன்மையினால நிரப்புறாரு. எல்லாருடைய கண்கள்லையும் நமக்கு தயவு கிடைக்க செய்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய உறவுகளை, சொந்த பந்தங்களை எல்லாவற்றையும் எல்லாரையுமே கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொரு நாளும் அருமையா பாதுகாத்துட்டு வர்றாரு. தேசத்திற்காக, மற்றவர்களுக்காக, உடன் பணியாற்றுவர்களுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, பெற்றோர்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்த கிருபைகள் ஏராளம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு நாளும் அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த கிருபைகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, தயவுக்காக ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் சொல்லணும். எல்லாருக்குமே ஆண்டவர் பலவிதமான நன்மைகளை நம்மளுக்கு செஞ்சிருப்பாரு. நம்மளுக்கு கிடைச்ச நன்மைகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லணும். மற்றவங்களுக்கு சொல்லும் போதுதான் நம்மளும் இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியும். கர்த்தர் நமக்கு செய்த அற்புதத்தை மற்றவங்க கேட்கும் பொழுது அவங்களும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் வளர்றதுக்கு நம்ம சொல்லக்கூடிய சாட்சியானது அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் செய்த நன்மைகளை, கிருபைகளை மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சாட்சியாக சொல்லணும். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, நான் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் எல்லா இடத்துலையுமே நான் எப்பயுமே கர்த்தர் எனக்கு செய்த நன்மையை நான் கண்டிப்பாக சாட்சியாக சொல்லுவேன். அது என்னுடைய பலவீனமாக இருந்தாலும் கூட நான் ஒரு சிலர் பலவீனமாக இருக்கோம் அப்படின்னா என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அதை கர்த்தர் நம்மளுக்கு நன்மை செஞ்சிருப்பார். நம்முடைய பலவீனத்தில் நம்ம பலவீனத்தை மற்றவங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா கூச்சப்படுவாங்க. ஐயோ அவங்க ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் அதை குறித்து எதையுமே என்ன செய்ய மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். என்னுடைய பலவீனத்திலையும் கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார், உதவி செய்தார் என்று செய்வேன்னா மற்றவங்கக்கிட்ட சாட்சியாக நான் என்ன செஞ்சுருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். இந்த நாள்லேயும் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற வசனம் என்னன்னா, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நன்மையாலையும், கிருபையாலையும், இரக்கங்களாலையும் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்துக்கு அவர் செவிசாய்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம கூப்பிட்டோன்னே அவர் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். எந்த ஒரு காரியமானாலும் கேட்க வேண்டியதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு கூட நான் ஒரு காரியத்தை குறித்து கர்த்தரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க என்று ஜெபித்த வேளையிலே கர்த்தர் அந்த காரியத்தை நன்மையாக, ஜெயமாக மாற்றி எனக்கு நன்மை பாராட்டினார். ஸோ நான் பெற்ற நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பெற்ற நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். இந்த நாளுக்குரிய வேதவசனம் மறுபடியும் நான் சொல்கிறேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9:15. என்னையும் மறவாமல் இதுவரை நடத்தி வந்தீரே, நன்றி ஐயா. ஆமென்.